ராணி நேயர்களுக்கு என்னோட இனிய வணக்கம். நான் உங்கள் கிருத்திகா ராதாகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இதை நான் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இதுவா அதுவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க எல்லோரும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இடியாப்பம் பிரியாணி. இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம். இடியாப்பம், பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், வெங்காயம், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் ஸ்டிக்ஸ், உப்பு, மஞ்சத்தூள். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல இப்படி கடாய் நம்ம வார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரியாணிக்கு நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாகவும் கேலரி கான்ஷியஸாக நெய்யெல்லாம் யூஸ் பண்ணலங்க. நான் ஒன்லி ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எனி நியூட்ரல் ஆயில் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் வேண்டாம், நல்லெண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் வேண்டாம். இந்த எண்ணெய்கள்லாம் ரொம்ப டாமினேட்டிங் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இந்த பிரியாணிக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா ஒரு ரைஸ் நால் மாதிரி ஒரு ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி நியூட்ரல் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய்யில் தான் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக நெய் எடுத்துக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்கா, இந்த மாதிரி இப்படி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லேசாக ஒரு 4 சொட்டு நெய் விட்டுட்டாலே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ வெங்காயம், வெங்காயம் வதக்கிறதுக்குமே நான் ரொம்ப அழகான ஒரு டிப் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக ஃப்ரை ஆகும். ஸோ இதை நல்லா கோல்டனாக வறுந்ததுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஏற்கனவே நான் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். கேரட், எனக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் என்னென்னாக்கா, நீங்கள் கேரட்டுக்கு இதுக்கு பதிலாக காளான் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் மஷ்ரூம் நல்லா ஒத்துக்கிட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமில் இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை இருக்கும். என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வைல் இட்ஸ் வெரி ஹெல்தி, அனாஃபிலாக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஒத்துக்காதவங்க மஷ்ரூம் முதல் தினம் சாப்பிட்டாக்க பயங்கரமாக அலர்ஜி வந்துடும். அது உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. பீன்ஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே பொறுமையாக நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தாலே நல்லா சாட்டே ஆயிரும். அதே மாதிரி குடமிளகா அண்ட் தென் பட்டாணி. பட்டாணி நான் நல்லா மைக்ரோவேவில் ஒரு 5 to 10 minutes நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஒரு சில காய்கறி ஈஸியாக இந்த வதக்கல்லையே சரியாயிரும். அந்த மாதிரி காய்கறிகள்லாம் தான் பீன்ஸ், குடமிளகா அண்ட் கேரட். இதெல்லாம் நான் தின்னாவே வெட்டி வச்சுருக்கேன். ஸோ தட் இது லேசாக நம்ம வதக்கினாலே நல்லா துவண்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ திருப்பியும் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரியாணி மசாலா உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இன்னும் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் இந்த மசாலாவை முதல்லையே காய்கறி முக்கால்வாசி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பிரியாணி மசாலாலேயே உங்களுக்கு எல்லா காண்டிமெண்ட்ஸும் இருக்கிறனால தனியாக பிரிஞ்சி இலை, அப்புறம் அன்னாசி முகு இதெல்லாம் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா எனக்கு திஸ் இஸ் மோர் தென் இனஃப் அப்படின்ட்டுன்னு இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கில் பண்ணலை. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இடியாப்பத்தை நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு ரெடி, பிரியாணி. ஓகே, ஸோ நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் லஞ்சுக்கு என்ன அப்படின்னா பேக் மீல்ஸ் யார் வாங்குகிறாங்களோ
வீட்டிலேருந்து யார் லஞ்ச் கொண்டு வராங்களோ அது ஒரு மசாலா ரைஸாக தாங்க இருக்குது. இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த இடியாப்பத்துக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படி பண்ணலான்னு. ஸோ இந்த பேஸ் ஆப்ஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு காய்கறி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம முன்னாடி பண்ண மாதிரி டோஃபு கூட இதில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு லேசாக துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். டோஃபு துருவலாம், பன்னீரையும் துருவலாம், துருவி அப்படியே ஒரு கார்னிஷ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம ஒயிட் ரைஸில் செஞ்ச இடியாப்பம். நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ரெட் ரைஸ் இடியாப்பம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிறுதானிய இடியாப்பம் கிடைக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். கோதுமை இடியாப்பம் கிடைக்குது. நம்ம நினச்ச சீரியலோ இல்லை அந்த சீரியலில் அந்த பர்டிகுலர் இடியாப்பம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அதையே இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். அதில் இப்போது இந்த இடியாப்பம் வந்து அஃப்கோர்ஸ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்மளுக்கு வேண்டிய இதில் க்ளீன் ஹேண்ட்ஸோடு நம்ம இதில் பிச்சு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஆக்சுவலாக அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. லைட்டாகவும் இருக்கும். இங்கே இதுக்கு வந்து நெய் பட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா லைட்டாக ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தயிர் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம பண்ண அந்த சேஷ்வான் டோஃபு இருக்கு இல்லையா அதை வச்சு சாப்பிட்லாம், எனி கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்லாம். தயிர் வெங்காயம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு நல்லா இன்னும் யூனிஃபார்ம் மிக்சிங்க்கு நல்லா இப்படியே இதை வந்து இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் நல்லா நிறைய நேரத்துக்கும் நல்லாவே இருக்கும். அது லேசாக நம்ம ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ரீஹீட் இட், லேசாக தண்ணி மேலே லேசாக தெளிச்சுட்டு நம்ம வந்து மைக்ரோவேவ்லேயோ இல்லைனா மைக்ரோவேவில் டக்குன்னு அதை எடுத்து ஹீட் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். திருப்பி ஆயில் ஆட் பண்ணி வதக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அடுப்பில் பண்ணணுன்னா லேசாக வாட்டர் பாத் மாதிரி வச்சு அதில் அப்படியே ஹீட் பண்ணி ஒரு கடாய்க்குள்ளே கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு அதில் லேசாக வச்சாலே அது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஆகிக்கும். இந்த பிரியாணி இடியாப்பம் ரெடி. ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நான் அப்புறமா திருப்பியும் இன்னொரு ஸ்பெஷல் அக்கேஷனில் இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென் see you, bye bye. நன்றி, வணக்கம்.